நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் மகாலட்சுமி விளாச்சி இருக்கணும், மகாலட்சுமி வீட்டுக்கு அழைக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பொண்ணு பார்க்குறோம், அந்த பொண்ணு நல்லா இருந்த பொண்ணு மகாலட்சுமியா இருந்தால்ப்பா. அப்போது எல்லா சூழ்நிலையிலையும் மகாலட்சுமி சிவபூஜை செய்யும்போது கூட தாயாருக்கென்று மகாலட்சுமிக்கென்று முதல்ல மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டு தான் சிவபூஜைக்கு போவோம். அப்போ மகாலட்சுமிக்குன்னு ஒரு பூஜை இருக்கு. எந்த கோயில்லையும் மகாலட்சுமி பொது தெய்வம். லட்சுமி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. லட்சுமி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை உலகத்துல. அப்போ தாயாருடைய கருணை இந்த உலகத்துல கட்டாயம் வேணும். அவளுடைய அன்பு நம்ம வீட்டுல குளிக்கணும். அவளுடைய பாதம் நம்ம வீட்டுல படணும். எப்படிங்க மகாலட்சுமி வீட்டுக்கு அழைக்கிறது? பெரிய யாகம் பண்ணலாமா, அது பண்ணலாமா, இதை பண்ணலாமா? ஒன்றும் இல்லைங்க. ஒரு 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 சிறப்பான வேலை. வீட்டில் உப்பு, அதனாலதான் ஒரு பொண்ணு கல்யாணம் வந்தோடனே எதுக்குள்ள உப்பு சாடிக்குள்ள கையோட சொல்லுவோம். எதுக்கு? மகாலட்சுமி வரவழைக்கு தான். உப்பு ஒரு மங்களகரமான பொருள். நவகிரகத்துல சுக்கிரனுக்குரிய பொருள் உப்பு. விஷ்ணுலோகத்தில் உப்பு உண்டானதாக சொல்லப்படுது. உப்பை தானம் செய்வோம் மிகவும் விசேஷ பதம் பெறுவான் என்று சொல்லப்படுகின்றது நூல்கள்ல. ஆச்சுங்களா? அப்போ நீங்க மாச சம்பளம் வாங்கின உடனே மளிகை லிஸ்ட் எழுதுறீங்களவா, அதுல மேல உப்புன்னு எழுதிட்டு, நீங்க உப்பு வீட்டுல இருந்தாலும் சரி உப்பு எழுதிட்டு, அதுக்கப்புறம் நீங்க எந்த பொருள் வேணாலும் எழுதி பாருங்க, வாங்கி பாருங்க. பட்ஜெட்டே உதைக்காது. அதுக்கு மேல உங்க வருமானம் வரும். வருமானம் கட்டாயம் என் மேல விருத்தி ஆகும். ஆச்சுங்களா? அப்போ உப்பு மகாலட்சுமி. உப்பை வீட்டுல கட்டாயம் உப்பை நீங்க எடுத்து பயன்படுத்தும் போது கூட கீழே சிந்தாம அதை மிக பாதுகாப்பா ஒரு தெய்வத்தை, ஒரு மகாலட்சுமியினுடைய ஒரு தெய்வத்தை தொடுவது போல அதை தொடரும். அப்போ இந்த உப்பை சரியா பயன்படுத்தணும். அதனாலதான் சொல்லுவாங்க உப்பில்லா பண்டம் குப்பையிலைமாங்க. ஆச்சுங்களா? ஏன் சொன்னாங்க? மகாலட்சுமியுடைய கருணை இல்லாத எதை செஞ்சாலும் அது ருசிக்காது, அது வேஸ்ட். அதனாலதான் சுக்கிரனுடைய தன்மை. அப்போ ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தோடனே அந்த வீட்டுல சுக்கிரனுடைய தன்மை வரணும். அது உலக வீட்டுல ஏற்படுற சந்தோஷம், போகமா இருந்தாலும் சரி, சந்தோஷமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வரக்கூடிய மனைவி என்கிறோம் சுக்கிரன் தான் சொல்றோம். அப்போ சுக்கிரனை வேலை செய்யணும்னா உப்பு கட்டாயம் வைக்கணும். உங்க வீட்டுல 8 திக்குகளிலும், அதாவது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, இப்படி 8 திசைகளிலும் ஒரு சிறிய மஞ்சப்புல உப்பு போட்டு வைங்க. 8 திக்குகளிலும் உப்பு போட்டு வைங்க. அதை அப்படியே ஒரு மஞ்சப்புல போட்டு வச்சிருங்க. பௌர்ணமிக்கு இந்த 8 திக்குகளுக்கு சந்தன குங்குமம் வச்சு ஒரு கற்பூர ஆரத்தையும் சாம்பிராணி தூவும் காட்டுங்க. உங்க வீட்டுல மகாலட்சுமி, அஷ்டலட்சுமிகளும் வீட்டுல அள்ளி கொடுப்பாங்க. புரியுதுங்களா?